என்ன கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க இங்க ஸ்பெஷலா? எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத மேளம் கொட்டு தகிட தாளம் முட்டு பட்டு புடவை எடுத்து சுட்டு எல்லாம் முண்டு மடக்கி குத்து. ஆமா, சாப்பாடு தானே முக்கியம். இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, உனக்கு கன்ஃபார்மா மேரேஜ் ஆகாது. அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிரும், மரியாதை இல்லாம போயிரும். RSA ஃபிளாஷ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்க ஓணம் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. RSA ஃபிளாஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கேரளால மிக பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு வர ஓணம் பண்டிகையை இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டாடிட்டு வராங்க. குறிப்பா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் அண்ட் காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ன்னு நிறைய இடங்கள்ல மிக பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது நாகர்கோயில் சுங்கான்கடையில இருக்கிற ஸ்ரீ ஐயப்பா காலேஜுக்கு தான். இங்க செலிப்ரேஷன்ஸ் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க, உள்ள எந்த மாதிரி காம்படிஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம மாணவிகளிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வோம். வாங்க. நீங்க தமிழா മലയാളമാ? മലയാളീസാണോ? അപ്പൊ എനിക്ക് ക്വസ്റ്റ്യൻസ് കുറച്ച് ഈസി ആയിട്ട് ചോദിക്കാം. അപ്പൊ എവിടെ നിന്നാണ് വരുന്നത് നിങ്ങൾ? മൂന്ന് പേരും കാരക്കോണാണോ? അടുത്തടുത്ത്. ആ ശരി. ഇത് നിങ്ങളെ ഫസ്റ്റ് ഇയർ ആണോ? പോയ വർഷം കണ്ടിട്ടുണ്ടല്ലേ? ഓക്കെ. അപ്പൊ നിങ്ങൾ ഇന്ന് സെലിബ്രേഷന് വേണ്ടിട്ട് വന്നതാണോ, ഫുഡ് കഴിക്കാനായിട്ട് വന്നതാണോ? ഫുഡോ? സാപ്പാട് താ മുഖ്യമാ? അപ്പം നിങ്ങള് മലയാളീസ് അല്ലേ? നിങ്ങൾ കാരക്കോണത്തിൽ എങ്ങനെയാണ് സെലിബ്രേഷൻ ചെയ്യുന്നത്? സത്യമാണ് പ്രധാനം. സത്യം, പിന്നെ പൊക്കളം, ഊഞ്ഞാല് മത്സരങ്ങൾ, ഡാൻസ്, പാട്ട്, ഇങ്ങനെ ഗാനമേള, ഇങ്ങനെയൊക്കെ രാത്രി ഗാനമേള. അപ്പൊ നമ്മളെ ചാനലിന് വേണ്ടിട്ട് വിഷ് ചെയ്യാവോ? ഓക്കെ. എല്ലാവർക്കും ഓണാശംസകൾ. ഹാപ്പി ഓണം. மலையாளமா? தமிழ் தானே? எந்த ஊர்ல? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்போ உங்க ஊர்ல எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? நீங்க கோவில்பட்டி தானே, போன தடவை பாத்திருக்கேன். அப்போ உங்க ஊர்ல இப்போ செலிப்ரேட் பண்றீங்களா? இல்ல, பண்ண மாட்டோம். நீங்க? யாருமே இல்ல. இப்போ இங்க காலேஜ்ல எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க? நல்லாதான் பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த செலிப்ரேஷன்ல மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் என்ன? எது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இங்க செலிப்ரேஷன்ஸ்ல? உரியடி, அத்தப்பூ, டான்ஸ். வேற யாரும் பேச மாட்டீங்களா? அமைதியாவே இருக்கீங்க. நீங்க பேசணும். என்ன சொல்ல? உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் இங்க? டான்ஸ், அத்தப்பூ கோலம். ஸ்பெஷலா என்ன விஷயம் இங்க கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? ஸ்பெஷலானா என்ன சொல்ல, எனக்கு யோசிக்கிறதுக்கு 5 நிமிஷம் வேணும். புதுசா என்ன கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க இங்க ஸ்பெஷலா? அது போட மாட்டாங்க, இதெல்லாம் போட்டுறாதீங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இந்த ஓணத்துக்கு டான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
டான்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் அப்போ ஒரு டான்ஸ் பண்ணலாமா? வேண்டாம் வேண்டாமா? ஏன் வேண்டாம், எங்களுக்கு பண்ண தெரியாது. டான்ஸ் பிடிக்கும் ஆனா டான்ஸ் பண்ண தெரியாதா? இது என்னடா? இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? டான்ஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். அப்ப ஏன் டான்ஸ் ஆட தெரியாது? பண்ணலாமே, வாங்க ஒரு ஸ்டெப் போடும். ஷையா இருக்குமா? இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நீங்க கோவில்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க. போன இயர் உங்களை பார்த்தேன். போன இயர் செலிப்ரேஷனுக்கும் இந்த இயர் செலிப்ரேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? போன டைம் சீனியர்ஸ் இருந்தாங்க, இந்த டைம் இல்ல அவங்க. அதனால என்ன என்ஜாய் பண்ணலாமே. இந்த இயரும் உங்க கூட படிச்சவங்க இருப்பாங்கல்ல, உங்க கிளாஸ்மேட் இருப்பாங்கல்ல. இருந்தாலும் சீனியர்ஸ் மாதிரி வருமா? சூப்பர் சூப்பர். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இயர் நீங்க இந்த காலேஜா இல்ல தேர்ட் இயரா? நெக்ஸ்ட் இயர் தேர்ட் இயர் தானே? அப்போ நெக்ஸ்ட் இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. சரியா? ஓகே. அப்போ கோவில்பட்டியில நீங்க ஓணம் தான் கொண்டாட மாட்டீங்க. அப்போ கோவில்பட்டியில என்ன ஸ்பெஷல்? அங்க கடலை மிட்டாய் ஸ்பெஷல். ஓ, அப்போ சாப்பிடுற விஷயத்துல தான் இருக்காங்க. போன வருஷமும் சாப்பிடுறதுக்காக தான் வந்தேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னன்னா கடலை மிட்டாய் ஸ்பெஷல். அப்ப கூட சாப்பிடுற விஷயத்துல தான் இருக்காங்க, பாத்தீங்களா? ஆமா, சாப்பாடு தானே முக்கியம். ஏதோ ஒரு சாப்பாடு இந்த சாப்பாட்டு ராமன் மாதிரியே பேசிட்டு இருக்கா வந்ததுல இருந்து. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. ஆர்எஸ்ஏ ஃபிளாஷ் மீடியால இருந்து வந்திருக்கோம். இது இந்த காலேஜ்ல உங்களோட இயர் இது எத்தனாவது இயர்? நாங்க 5 இயர்ஸாவே இங்க தான் படிக்கிறோம். எந்த பேட்ச்? 2022ல இருந்தே படிச்சிட்டு இருக்கோம். என்ன படிக்கிறீங்க? யூஜியும் இங்க தான் படிச்சோம், பிஏ இங்கிலீஷும் இங்க தான் படிச்சோம், இப்ப எம்ஏவும் இங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க? நானும் கூட தான் சான்ஸ் படிச்சிருக்கேன். ஓகே, சூப்பரா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பீங்க அப்போ கண்டிப்பா. ஓணம் செலிப்ரேஷனை இந்த 5 இயர்ஸா இந்த காலேஜ்ல கொண்டாடி இருப்பீங்க. என்ன ஸ்பெஷல் இங்க? ஓணம்னாலே இங்க ஸ்பெஷல் தான். ஏன்னா வீட்டுல அப்படி நாங்க என் வீடு நாகர்கோயில் பக்கத்துல இருந்து, ஸோ அங்க ஓணம்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து ஓணம் ரொம்ப பெருசா இருக்கும். மற்ற காலேஜ்ல எப்படின்னு தெரியாது. இங்க 3 days எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்கும். குரூப் சாங், குரூப் டான்ஸ், மாவேலி, அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாமே நடக்கும். செகண்ட் டேயும் அதே மாதிரி உரியடி, வடம்பலி, அந்த மாதிரி கொஞ்சம் காம்படிஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி தேர்ட் டே எப்படின்னா சத்யா ஃபுட்டு கொடுப்பாங்க. அப்படி 12-13 வகை கூட்டெல்லாம் வச்சு 4-5 குழம்பு எல்லாம் வச்சு பாயசம் போலி எல்லாம் வச்சு ஃபுட் எல்லாம் கொடுப்பாங்க. சரி, இந்த ஃபுட்டுல உங்களுக்கு எந்த விஷயம் ஃபேவரட்? ஃபுட்டுனாலே ஃபேவரட் தானே. இல்ல, இந்த சத்யா ஃபுட்ல உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தான் சூஸ் பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் போலியும் பாயசமும். உங்களுக்கு? போலியும் பாயசம். நீங்க வேற மாதிரி சொல்லலாமே டிஃப்ரெண்டா. இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஃபுட்டுல வந்து ஒரு விஷயம் தான் உங்களால சாப்பிட முடியும், வேற எதையுமே தொட முடியாது அப்படின்னா எந்த ஃபுட்டு கரெக்டா, எந்த விஷயத்தை எடுப்பீங்க? சோறு மட்டுமா? அதுக்கு கூட சைடு டிஷ் எதுவும் எடுக்க மாட்டீங்களா? நிறைய கூட்டு வச்சுப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அதுதான், ஒரு விஷயத்த மட்டும் தான் சாப்பிட முடியும்னா எதை சாப்பிடுவீங்க?
சோறு பப்படம் பருப்பு கறி பாயசம் எல்லாம் சாப்பிடுவேன். ஒண்ணுமே ஃபுட்னாலே சாப்பிடுவா. பரவாயில்ல, இங்க நிறைய பேர் அந்த ஃபுட் விஷயத்துல ரொம்ப பெரிய ஆளா இருக்கீங்க. காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே, 5 இயர்ஸா இங்க செலிப்ரேஷன் பண்றீங்கல்ல, உங்க மேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்பெனியா இருப்பாங்கல்ல? ரொம்ப அவங்க வந்து இப்போ நார்மல் டேஸ்ல கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்த மாதிரி இருப்பாங்க, ரொம்ப இல்ல கொஞ்சம். ஆனா இந்த ஓணம் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் யாரு மேம் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாம். ஆமா ஆமா, நான் வரும்போதே கவனிச்சேன். நான் அவங்களும் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். டக்குன்னு பார்த்ததும் ஓகே, என்னையே இந்த காலேஜ்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்டா தான் பார்த்தாங்க. வந்ததும் ஹாய் சொல்லி இங்க வாமா போட்டோ எடுத்து கொடுமான்னு இந்த ஐடி கார்டை பார்த்துதான் அவங்களே ஓ இல்ல இந்த பொண்ணு மீடியால இருந்து வந்திருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே, சூப்பரா பதில் சொன்னீங்க. அண்ட் நம்ம மீடியாக்காக ஒரு விஷ் சொல்லலாமா? ஓணம், ஹாப்பி ஓணம். அப்போ இன்னைக்கு ஓணம், இன்னைக்கு உங்க செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. പോയ വർഷം കണ്ടതല്ലേ? മലയാളിയാണോ? ആ കണ്ടപ്പോ മനസ്സിലായി. അപ്പൊ ഞാൻ നിങ്ങളടുത്ത് ഒരു ക്വസ്റ്റ്യൻ ചോദിക്കാണ്. അപ്പൊ ഈ വർഷം ഫുഡ് ഉണ്ടായിരുന്നല്ലോ, അപ്പൊ അത് സദ്യ നാളെയാണോ? ശരി ഓക്കെ. ഈ വർഷം എന്തൊക്കെ സെലിബ്രേഷൻ ഉണ്ടായിരുന്നു? ഇന്നലെ ഗ്രൂപ്പ് ഡാൻസ് എല്ലാം ഉണ്ടായിരുന്നേ. ഇന്ന് ഉരിയടി വട എഴുത്തെല്ലാം നടന്ന്. ഇതിന്റെ ശേഷം ഇനി ഫുള്ള റീൽസ് അങ്ങനെ എടുക്കണം. നാളെ സദ്യ നമ്മൾ കഴിക്കും. പിന്നെ നാളെ പുതിയതായിട്ട് ചെണ്ടമേളം കൊണ്ടുവരുന്ന ഒരു പ്ലാൻ ഇട്ടിരിക്കുന്നു. നാളെ ചെണ്ടമേളം ആയിരിക്കും. അതിന് ரொம்ப എക്സൈറ്റ് ചെയ്യുന്നു നമ്മള്. ഓ, അപ്പൊ പോയ വർഷം ഇല്ലായിരുന്നല്ലേ? ഈ പ്രാവശ്യം ഞാൻ ആദ്യമായിട്ട് കൊണ്ടുവരുന്നത്. ഓക്കെ, അപ്പൊ പുതിയതായിട്ട് കാണാമെങ്കിൽ നാളത്തെ ചെണ്ടമേളം കാണുമായിരിക്കും. പിന്നെ നെക്സ്റ്റ് ക്വസ്റ്റ്യൻ നിങ്ങളടുത്ത് ചോദിക്കാവോ? തമിഴാ മലയാളമാ? മലയാളം. നിങ്ങളെ വീട്ടില് ഓണം സെലിബ്രേറ്റ് ചെയ്യോ? നമ്മൾ ഇവിടെ ഇങ്ങോട്ട് ചെയ്യൂല, കേരളത്തിലോട്ടൊക്കെ ചെയ്യും. കേരളത്തിലെ അമ്മയുടെ വീടുണ്ടായിരുന്നു, അങ്ങോട്ടൊക്കെ ചെയ്യും. നിങ്ങൾ ഏത് സ്ഥലത്ത് നിന്നാണ് വരുന്നത്? കീരിപ്പാറ. കീരിപ്പാറ. അവിടെ സെലിബ്രേഷൻസ് ഒന്നും ഇല്ലേ? ഇല്ല, അവിടെ ഓക്കെ. ഇത് നിങ്ങൾ സെക്കൻഡ് ഇയർ ആണോ തേർഡ് ഇയർ ആണോ? ഫസ്റ്റ് ഇയർ ആണ്. ഫസ്റ്റ് ഇയർ ആണ്. അപ്പൊ സ്കൂളിലൊക്കെ സെലിബ്രേറ്റ് ചെയ്തിട്ടുണ്ടോ? ഓ, അവിടെയുള്ള സെലിബ്രേഷനും ഇവിടെയുള്ള സെലിബ്രേഷനും എന്താണ് ഡിഫറൻസ്? അവിടെ ഒരു ഉച്ചയ്ക്കുള്ള അവർ മുടിക്കും. ഇവിടെ ആണെങ്കിൽ 3 ദിവസം ഉണ്ടായിരിക്കണേ. അവിടത്തെ ഇവിടെ ഉള്ളത് ഭയങ്കര ഇഷ്ടപ്പെട്ട്. ഓക്കെ. അപ്പം നാളെ സദ്യ, പോയ പ്രാവശ്യം സദ്യ കഴിച്ചു കാണും അല്ലേ? അപ്പൊ അതിൽ എന്താണ് ഫേവറേറ്റ്? പാൽപ്പായാസം. പാൽപ്പായസിന്റെ അതിന്റെ കൂടെ എന്തെങ്കിലും ഉണ്ടായിരുന്നോ? ബോളി ഉണ്ട്. ബോളി ഉണ്ടായിരുന്നു. അപ്പൊ ഈ വർഷം പായസത്തിനാണോ വന്നത്? ஓ, எல்லாரும் அதுக்கு தான் வரோம். சாப்பாடு தான் முக்கியமா? அப்போ ஆமா, சாப்பாடு தான் முக்கியம். இன்னைக்கு என்னெல்லாம் போட்டி நடக்குதுங்க? பொரியடி, அப்புறம் வடம் இழுத்தல்லாம் நடந்துச்சு. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாகர்கோயில். நாகர்கோயில்ல உங்க செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு? நான் இது வரைக்கும் கண்டுட்டு இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இது செகண்ட் டைம் காலேஜ். செகண்ட் டைம். போன இயர் நீங்க பேட்டி கொடுத்திருந்தீங்க தானே எங்க சேனலுக்கு? ஓகே. பேக்ல நிக்கிறவங்க எல்லாம் நீங்க எங்க வந்திருக்கீங்க? தக்கலையில இருந்து. உங்க ஊர்ல செலிப்ரேட் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல இல்ல, இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஸ்கூல்ல பண்ணிருக்கீங்களா? ஸ்கூல்ல 1 day தான் பண்ணுவாங்க, இங்க 3 days நடக்குது. ஓகே. இங்க 3 daysனா இது வரைக்கும் நேத்தைக்கும் இன்னைக்கும் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. இனி நாளைக்கு சத்யா இருக்கு. நேத்துக்கு என்ன செலிப்ரேட் பண்ணீங்க? நேத்துக்கு டான்ஸ் எல்லாமே ப்ரோக்ராம் எல்லாம் நடந்துச்சு. நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? நாங்க பண்ணலையா? நீங்க இதுலயாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? நாங்க இன்னைக்கு வடம் இழுத்தல் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம். இந்த இயர் உங்களுக்கு ஓணம் எப்படி இருக்கு? இந்த இயர் நல்லா தான் இருக்கு. அப்போ அப்போ உங்களுக்கு சத்யால என்ன ஃபேவரட்? இங்க அந்த சிப்ஸ் தருவாங்கல்ல, அது இஷ்டம் உண்டு. ചിപ്സ് എപ്പോഴും കിട്ടുമല്ല ഓണത്തിന്? அது அதுல கிட்டுற சமயம் ஒரு இதா இருக்கு. ஓகே. உங்களுக்கு பாயசம். உங்களுக்கு போலி. போலி சும்மாவே சாப்பிடுவீங்களா இல்ல பாயாசத்தை கூட அடிச்சு விழுங்கிருவீங்களா? ஓகே. உங்களுக்கு பாயாசம் தான். பாயாசம். உங்களுக்கு போலியும் பாயாசம். அதுக்கு தானே வந்தீங்க நீங்க? பாயாசம் போலி. ஓகே, சூப்பர்.
കോളേജിൽ ഓണം സെലിബ്രേഷൻ എങ്ങനെയുണ്ടായിരുന്നു? കൊള്ളാം, അടിപൊളി. അടിപൊളിയായിരുന്നു. പോയ വർഷം കണ്ടില്ല, ഞാനിവിടെ ഇല്ലായിരുന്നു. ആബ്സെന്റ് ആയോ? ആ ശരി. ഇയാളെ കണ്ടിട്ടുണ്ട് പോയ വർഷം. പിന്നെ നിങ്ങളെ സ്ഥലത്ത് എങ്ങനെയാണ് സെലിബ്രേറ്റ് ചെയ്യുന്നത് ഓണം? ഊഞ്ഞാലിടും, അത്തപ്പൂക്കളിടും, പിന്നെ പുലിക്കളിയുണ്ട്, പിന്നെ ചെണ്ടമേളമൊക്കെ ഉണ്ടാവും. എക്സ്ട്രാ ഒരു കാര്യം കൂടി ആഡ് ചെയ്യാം. എന്നാ എന്താണ് ചെയ്യാ? അങ്ങനെ ചോദിച്ചാ കള്ളും കൂടിയാ? കള്ള ആരാണ് കള്ള് പറഞ്ഞത്? പിന്നെ സദ്യ ഇവിടെയല്ല, നിങ്ങളെ സ്ഥലത്ത് എക്സ്പെക്ടേഷൻ കാണുമല്ലോ എന്തെങ്കിലും ചെയ്യാന്ന്, എക്സ്ട്രാ ആഡ് ചെയ്യാ? അവിടെ എല്ലാം ഉണ്ട്, ഗെയിംസ് ഉണ്ട്, എല്ലാം ഉണ്ട്, കോൺസേർട്ട് ഉണ്ട്, എല്ലാം ഉണ്ട്. ഓർക്കസ്ട്ര ഉണ്ട്. പിന്നെ നിങ്ങളെ സ്ഥലത്ത് അത്തപ്പൂക്കോലം ഇടുമല്ലോ, അത് എങ്ങനെയാണ് സെലിബ്രേറ്റ് ചെയ്യുന്നത് നിങ്ങൾ? എല്ലാരും അതിന് സെപ്പറേറ്റ് ആയിട്ട് കോമ്പറ്റീഷൻ വല്ലതും വെക്കുവോ? അതുണ്ട്, ഉണ്ട്. അവിടെ ഉണ്ടല്ലേ? ഇവിടെ കോളേജിലുണ്ടോ? ഉണ്ട്. ആരൊക്കെ അതിൽ സെലിബ്രേറ്റ് ചെയ്ത്? ആരൊക്കെ ഉണ്ടായിരുന്നു? പൂക്കോല ഇട്ട് എന്നാണ് ഇട്ടത്? ഇന്നാണ് കോമ്പറ്റീഷൻ. കോമ്പറ്റീഷൻ കഴിഞ്ഞല്ലേ? ആരാണ് വിൻ ചെയ്തത്? അതറിയില്ല, അതിനി തന്നെ പറയും. നാളെ എന്താണ് ഫംഗ്ഷൻ ഇവിടെ? സദ്യ, ശിങ്കാരിമേളം. അത് സ്പെഷ്യൽ അല്ലേ? അപ്പം പോയ പ്രാവശ്യം ഉണ്ടായിരുന്ന? ഇല്ല, ഇപ്രാവശ്യം. ഓക്കെ. അപ്പൊ നല്ല ഡാൻസ് ഒക്കെ അറിയാല്ലേ എല്ലാവർക്കും? ഡാൻസ് കളിക്കാവോ? ഡാൻസ് പ്രാക്ടീസ് വല്ല ചെയ്തിട്ടുണ്ടോ? ഡാൻസ് കളിക്കാവോ? കളിക്കും. നമ്മള് പാട്ടിട്ട് തരാം, കളിക്കുവോ? ആയിട്ട് സാരി ഒക്കെ കെട്ടിയിട്ടുണ്ടല്ലേ? ഇതിപ്പോ ഇത്രയും കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യാൻ ഇത്രയും സമയം എടുത്തത്? സമയോ അങ്ങനെ ചോദിച്ചു, 3 മണിക്കൂറൊന്നും ആയില്ല. നിങ്ങളെല്ലാരും റെഡി ആയിട്ടല്ലേ ഞാൻ റെഡി ആയ? 3 മണിക്കൂറായോ? ഉള്ളത് പറ, സത്യം പറയണം. 1.5 മണിക്കൂർ. 1.5 മണിക്കൂർ കൊണ്ട് ഇത് കെട്ടിയപ്പോ. അപ്പൊ മേക്കപ്പ് ഒക്കെ ഇട്ടത്? മേക്കപ്പ് ഒന്നും ഇട്ടില്ല. അല്ലല്ല, ഐലൈനർ ഒക്കെ ഇട്ടിട്ടുണ്ടല്ലോ. 15 മിനിറ്റിൽ കഴിഞ്ഞ്. ഓക്കെ, അങ്ങനെ 1.5 മണിക്കൂറും കൂടെ ഒരു 15 മിനിറ്റ്സ് എടുത്തിട്ടുണ്ട്. ഓക്കെ, നിങ്ങൾ ഈ ഓർണമെന്റ്സ് ഒക്കെ എവിടെ നിന്നാണ് അറേഞ്ച് ചെയ്തത്? അത് വീട്ടിൽ നിന്ന് വന്നപ്പോ കൊണ്ടുവന്നു. ഞങ്ങളിവിടെ ഹോസ്റ്റലിലാണ്. അപ്പൊ നിങ്ങളുടെ സ്ഥലത്ത് ഇതൊക്കെ ഉണ്ടല്ലേ? ഇതെല്ലാം. ഇവിടെ കളക്ഷൻസ് ഇല്ല. ഓക്കെ. അപ്പം നെക്സ്റ്റ് ഇയർ എവിടെയാണ് സെലിബ്രേഷൻസ്? അത് ഞങ്ങൾക്ക് അറിയില്ല. PGക്ക് പോവാണെങ്കിൽ അങ്ങനെ, കല്യാണം ഒന്നും ഇല്ല, ആലോചിച്ചിട്ടുണ്ടാവൂല. ഓക്കെ. അപ്പം ഈ തേർഡ് ഇയർ കഴിഞ്ഞ് നിങ്ങൾ പുറത്ത് പോവും ഇനി. അപ്പം നിങ്ങൾക്ക് ഇതിന്റെ ഫീലിങ്സ് കാണുമോ? ഇത് ഞങ്ങളുടെ ലാസ്റ്റ് ഓണമല്ലേ. ഇവള് കഴിഞ്ഞ വർഷം ഇല്ലായിരുന്നു, അതുകൊണ്ടായിരിക്കും മേ ബി ഈ വർഷം. ഞങ്ങൾ ഈ കോളേജിലെ ലാസ്റ്റ് ഓണമല്ലേ, അപ്പം ഞങ്ങൾക്ക് അത് ഫീൽ ആവും. അപ്പൊ ഓക്കെ, നല്ല മിസ് ചെയ്യും അല്ലേ? ഇതാണ് നിങ്ങളെ തേർഡ് ലാസ്റ്റ് ഓണം. ഓക്കെ. നെക്സ്റ്റ് ഇയർ നന്നായിട്ട് ഇതൊന്നും മൈൻഡിൽ ചിന്തിക്കാതെ നന്നായിട്ട് സെലിബ്രേറ്റ് ചെയ്യണേ. ഓക്കെ. കോളേജില് നിറയെ ഊഞ്ഞാല് ഞാൻ കണ്ട്. നിങ്ങളെ സ്ഥലത്ത് ഊഞ്ഞാലൊക്കെ ഇടുവോ? ഞങ്ങളെ വീട്ടിലൊക്കെ ഇടാറുണ്ട്. കളിക്കുമല്ലേ? ഊഞ്ഞാലാണ് മെയിൻ. ഊഞ്ഞാലാണ്. എന്തുകൊണ്ടാണ് ഊഞ്ഞാൽ ഇടുന്നത്? അതിന്റെ കാര്യം അറിയാവോ? പണ്ടത്തെ ഒരു ആചാരം, கல்ச்சர் ஆയിരിക്കാം. ஓகே, தேங்க்யூ. ஸ்டாப், இருங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த வேஷத்துக்கான நேம் என்ன? மகாபலியா? ஓகே. இது ஓண செலிப்ரேஷனுக்கு தானே வந்திருக்கீங்க நீங்க? பார்த்தா அப்படியே இருக்கீங்க, மகாபலி மாதிரியே இருக்கீங்க. நீங்க இந்த வேஷம் போட்டிருக்கிறதுக்கான ரீசன் என்ன? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இந்த பிடிச்சிருக்கு. எல்லாரும் மலையாளி மங்கை அப்படியே நிறைய பார்த்தேன். நீங்க மட்டும்தான் இந்த இதுல வந்திருக்கீங்க. நீங்க இங்க வந்துதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணீங்களா? ஓகே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பரசேரி. கேரளால இருக்கவங்களுக்கு தான் இந்த காஸ்டியூம் எல்லாம் போடணும்னு ஆர்வம் இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன? ரீசன் ஒண்ணும் இல்ல. வின் பண்ணிடுவீங்களா? தெரியல. நீங்க மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கு. வேற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. ஓகே. வின் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கா? மேபி இருக்கலாம். வின் பண்ணாலும் பண்ணலைனாலும் நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? ஹாய்.
இன்னைக்கு இந்த மாவேலி வேஷம் போட்டிருக்கீங்க, எதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்கீங்க? எல்லாரும் மலையாளி வாங்க போட்டிருந்தாங்க, சரி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும் நான் இதை போட்டிருந்தேன். ஓகே, நான் ஒரு ஓணம் ஃபங்க்ஷனுக்கு எல்லா வருஷமும் மாவேலின்னு ஒருத்தங்க வருவாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கேன். அது எதுக்காக வர்றீங்க? நீங்க எதுக்காக வந்தீங்க? நாங்க வந்து சத்யா சாப்பிடறதுக்காக வந்திருக்கோம். வேணா வாங்க, நாளைக்கு நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம். கண்டிப்பா வரேன். நாளைக்கு தான் சத்யாவா? ஆமா, நாளைக்கு தான் சத்யா. ஓகே, சத்யால உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்ன? பால் பாயசம், போலி. ஓ ஓகே, பால் பாயாசம் போலி. அப்ப இந்த பால் பாயாசத்தை போலி கலந்து சாப்பிடுற மாதிரி இப்ப ஆக்ஷன் பண்ண போறாங்க, சரியா? இதுதான் இலை, சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடக்கூடாது, டிஃப்ரெண்டா. மாவேலி எப்படி சாப்பிடுவாங்களோ அப்படி சாப்பிடணும். இப்படி இப்படி எல்லாம் வைங்க. நாக்க காணுமே வெளியே. சரி, வருஷம் ஓணத்துக்கு மாவேலி வராங்க, அது எதுக்காகன்னு சொல்லுவீங்களா? எனக்கு தெரியாதே. தெரியாம தான் இந்த வேஷத்தை போட்டிருக்கீங்களா? ஆமா. சரி, உள்ள போகும்போது கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல ஜட்ஜஸ்? கொஸ்டின் எதுவும் கேட்கல, சும்மா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அந்த மாதிரி கேட்டாங்க. அப்படியா? தப்பிச்சிட்டீங்க அப்போ. தப்பிச்சுட்டேன். தெரியாது. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பாய்.